ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது உனது கனவு டிவி சேனல் மூலம் உங்களிடம் பேசிக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசானில் இருந்து ஆர்டர் பண்ண ஒரு சோலார் பவர் பேக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நான் 3000 பேமெண்ட் பண்ணி 10 டேஸ்க்குள்ளே ஃபாஸ்ட் ஆஃப் டெலிவரியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த மெட்டீரியல் வந்துட்டு 10 டேஸ் கழிச்சு நம்ம கையில் வாங்கி அதை வந்து பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவு மெட்டீரியல் டேமேஜ் ஆகிக்குதுன்னு நான் இன்றைக்கி பார்த்தேன். அது நெக்ஸ்ட் டேவே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வந்து மெட்டீரியல் எனக்கு கூட இதுமாதிரி டேமேஜ் ஆகி வந்ததே கிடையாது. நான் நிறையா தடவை ஆர்டர் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் வந்துட்டு மிஸ்டேக்கு கூட கொடுத்துக்கிறாங்க. அது என்ன ரீசன் நான் கேட்கும்போது, ஆல்ரெடி என் ப்ராடக்ட் வந்து ஒருத்தர் வாங்கிக்கிறாங்க, அது லேப் டெஸ்டிங் கொடுத்துக்கிறாங்க. அந்த லேப் டெஸ்டிங்கில் மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகிக்குது அப்படின்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே பண்ணிக்கிட்டு நம்மளோட மெட்டீரியல் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு 3 நாளில் பேமெண்ட்டும் ரிட்டர்ன் அனுப்பிவிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆசைப்பட்ட பொருள், ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த பொருள். ஆனால் வந்த உடனே ஒரு ஷாக்கிங்காக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், நம்ம மெட்டீரியல் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு. நீங்களும் வந்துட்டு என்றைக்குமே ஒரு டெலிவரி டைமு அவங்க கொடுக்குற டேட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்ன மாதிரியே தான் நீங்களும் அடுத்தவங்க பொருள் யூஸ் பண்ணது தான் நமக்கு வந்து உடனே கிடைக்கும். ஓகே, நம்ம இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம். நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உனது கனவு டிவி சேனல் மூலம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் மெட்டீரியலும் இதேமாதிரி டேமேஜ் ஆகியிருந்தால் ஒரு கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க. எந்த அளவு அமேசான் வந்துட்டு ஒர்த்து இல்லை, அதோட லைக்கு பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம மீண்டும் நாளை சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.